தொடர் மழையால் பசுமையாக காட்சியளிக்கும் மசினகுடி பகுதிகளில் விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்டு பெறலாம். சிவசாமி, வழக்கமாகவே சுற்றுலா பயணிகளோட கவனத்தை ஈர்க்கும் ஒரு இடம் மசினகுடி. விலங்குகளின் நடமாட்டம் அதிகரிச்சிருக்கு. என்னென்ன விலங்குகள் அங்கு இப்போ வந்திருக்கு? வனத்துறை சார்பில் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுமலை புலிகள் காப்பகம் 688 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் சிறிய வன பகுதியாக இருந்தாலும் அதிகமான வனவிலங்குகள் வாழக்கூடிய ஒரு இடமாகவும், அதே போல நூற்றுக்கணக்கான புலிகள் வாழக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த முதுமலை புலிகள் காப்பகம் உள்ளது. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு கோடை காலத்தில் நிலவிய கடும் வறட்சியின் காரணமாக வனப்பகுதி வறண்டதனால் யானை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் இடம்பெயர்ந்து சென்றன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் அதாவது வறட்சியின் பிடியில் சிக்கியிருந்த முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி மீண்டும் பச்சை பசுமையாக காட்சியளிக்க தொடங்கி இருக்கிறது. இதனால் இடம்பெயர்ந்து சென்ற காட்டு யானைகள் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் மீண்டும் இந்த முதுமலைக்கு வந்துள்ள நிலையில் மாலை மற்றும் காலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் அந்த வனவிலங்குகள் சாலை ஓரத்திற்கு வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் புலி ஒன்று கம்பீரமாக, அதாவது உதகையிலிருந்து மசனகுடி செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய பிரதான சாலையை கடந்து சென்றது. அப்போது அந்த புலி சாலையை கடக்க வந்தபோது அதனை கண்ட வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தி அந்த புலி கடந்து செல்வதற்கு வழிவிட்டதுடன் அந்த புலியை கண்டு ரசித்தனர். அதே போலதான் அந்த தகவலானது வேகமாக மசனகுடி பகுதியில் பரவிய நிலையில் அந்த பகுதிக்கு ஏராளமானோர் சென்றனர். ஆனாலும் அந்த புலி வனப்பகுதிக்குள் சென்று விட்டது. இது அனைவருடையும் மெய்சிலருக்கு செய்யக்கூடிய ஒரு காட்சியாக இருந்த நிலையில் நேற்று இரவு அதே போல காண மிகவும் அரிதான ஒரு மலைப்பாம்பு, 12 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பும் அந்த வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்து சாலையை ஊர்ந்து சென்றது. அப்போது அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொறுமையாக காத்திருந்து மலைப்பாம்பு கடந்து சென்ற பின்னரே வாகனத்தை இயக்கி சென்றனர். தற்போது மழை நன்றாக பெய்து வனப்பகுதி பச்சை பசுமையாக காட்சியளிப்பதால் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது. எனவே வாகனத்தில் அந்த சாலைகளில் செல்வோர் கவனமாக செல்ல வேண்டும் என்று வனத்துறையினர் தற்போது எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். மேலும் வனவிலங்குகளுக்கு யாரேனும் தொந்தரவு செய்கிறார்களா இல்லை என்பதை குறித்தும் கண்காணிப்பதற்காகவும் தனி குழுக்களும் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.